நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். உதயம் நேச்சுரல்ஸ் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி. வணக்கம். 2025 ஜனவரி மாதம் 2ஆம் தேதி வியாழக்கிழமை, 2ஆம் பிறை. எப்படி இருக்க போகிறது இந்த வியாழக்கிழமை அப்படிங்கிறத பார்க்குறோம். வெள்ளி வியாழன், அதாவது இந்த 2 நாட்களும் பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்குது, சேர்த்து சொல்லியிருக்கோம், பயன்படுத்திக்கோங்க. இப்போ பார்க்கலாம் ராசி பலன். மேஷ ராசிக்கார நேயர்களே, வியாழன் வெள்ளி 2 நாட்களும் 3 நட்சத்திரத்துக்கும் உங்கள் பிறவி பலமான தைரியமும் சுறுசுறுப்பும் ஜெயிக்கும். வெற்றி அதிகம், உயர்வு உறுதி, திருஷ்டி இருக்கு, பரிகாரம் பண்ணிக்கணும். அனுகூலமான எண் 2, 3, வடக்கு கிழக்கு, வெள்ளை நீலம், வியாழன். 7, 4 தெற்கு மேற்கு, பச்சை வெள்ளை வெள்ளி. மனசில் கெத்து ஓவராக இருக்கும்போது நம்ம யார் தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப கர்வம் வந்துச்சுன்னா பணி வர்றதுக்கு சில மந்திரங்கள் சொல்லுங்கள், அது நல்லது. ஓம் கோரக்க சித்தரே போற்றி, கோரக்க சித்தரே போற்றி, கொற்றவையே போற்றி, கோபிநாதனே போற்றி. கூடவே நல்ல வாசிப்பு. என்ன வாசிக்கிறது? இந்த 2 நாள் இது செய்யணும். 2 நாளும் ஜெயகாந்தன் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று வாசித்து பாருங்கள். ஜெயகாந்தனை பற்றி தெரிஞ்சுக்கிறதே சிறப்பு, தெரிஞ்சுக்கங்க. ஜெயகாந்தன் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் ஒளிர்கிற மனிதர் அவர், பிரகாசமான மனிதர் அவர், எழுத்தாளர். தெரிஞ்சுக்கோங்க, படிங்க. ஏழைகளுக்கு பசுமாட்டுக்கெல்லாம் வாழைப்பழம் கொடுங்க, நல்லது. ரிஷபராசிக்கார நேயர்களே, 2 நாளும் சூப்பர், பிரமாதம், கில்லி கலக்கறிங்க. நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம் அதிகமாகும், வாழ்க்கை வளமாகும், உயர்வு உண்டு. அப்புறம் என்ன, நல்லா இருக்கு. உங்கள் பிறவி பலம் பெருந்தன்மை. 3 நட்சத்திரத்துக்கும் எதிரிகளும் உதவி செய்வாங்க. வெள்ளிக்கிழமை 3 நட்சத்திரக்காரர்களும் விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் ஒரு தீபம் போட்டுருங்க. ஆம். அனுகூலமான எண் 3, 2 தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம், வியாழன். 1, 9 வடக்கு தெற்கு, பச்சை சிவப்பு வெள்ளி. மனசில் கெத்து ஓவராக இருக்கும்போது நம்ம யார் தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப கர்வம் வந்துச்சுன்னா பணி வர்றதுக்கு சில மந்திரங்கள் சொல்லுங்கள், அது நல்லது. ஓம் கோரக்க சித்தரே போற்றி, கோரக்க சித்தரே போற்றி, கொற்றவையே போற்றி, கோபிநாதனே போற்றி. கூடவே நல்ல வாசிப்பு. என்ன வாசிக்கிறது? இந்த 2 நாள் இது செய்யணும். 2 நாளும் ஜெயகாந்தன் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று வாசித்து பாருங்கள். ஜெயகாந்தனை பற்றி தெரிஞ்சுக்கிறதே சிறப்பு, தெரிஞ்சுக்கங்க. ஜெயகாந்தன் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் ஒளிர்கிற மனிதர் அவர், பிரகாசமான மனிதர் அவர், எழுத்தாளர். தெரிஞ்சுக்கோங்க, படிங்க. ஏழைகளுக்கு பசுமாட்டுக்கெல்லாம் வாழைப்பழம் கொடுங்க, நல்லது. மிதுன ராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம். அசைவ உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது, மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது, ஜாக்கிரதை. ஆமாம். வியாழன் வெள்ளிக்கிழமை, அதாவது அடுத்த நாள் சந்திராஷ்டமம் இருக்குது. அதை பற்றி நாங்கள் நாளைக்கு பேசும்போது சொல்கிறோம். இன்றைக்கி நாள் நல்லா இல்லை 3 நட்சத்திரத்துக்கும். ஆமாம் சார், மிருகசீரடத்துக்கா, திருவாதிரைக்கா, இல்லை புனர்பூசத்துக்கா, 3 பேருக்கும் தான். முக்கிய முடிவுகள் கூடாது. அனுகூலமான திசை, நிறம், எண் இல்லை. காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயக பெருமானுக்கும் தீபம் போடுங்க. மனசில் சில மந்திரங்கள் சங்கடமாக இருக்கும்போது சொல்லிக்கிட்டே இருங்க. ஓம் வல்லபையே போற்றி, வசிஷ்டரே போற்றி, வாசுகியே போற்றி, வசுதாதேவியே போற்றி. நல்ல புத்தகம் ஒன்று படிங்க. நிறைய நல்ல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் பாலகுமாரன், படித்து பாருங்க, நல்லது. ஏழை எளியவர்களுக்கு, பசுமாட்டுக்கு, நாய் நண்பர்களுக்கு, காக்கைகள்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க, சிரமம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க, நல்லது, மறந்துடாதீங்க. கடகராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது, ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம். உங்கள் பிறவி பலம், பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம், ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், சந்தோஷம். அப்புறம் என்ன, அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம். மனசில் ரொம்ப கெத்தாக இருந்துச்சுன்னா நம்ம யார் அப்படின்லாம் தோணுச்சுன்னா மனசில் சில மந்திரங்கள் சொல்லுங்கள், நிதானம் ஆகிடுவீங்க, கர்வம் குறைஞ்சி போயிடும். ஓம் ஐராவதமே போற்றி, அகத்தியரே போற்றி, அருக்கனே போற்றி, ஆதிசேஷனே போற்றி. நல்ல புத்தகம் நிறைய இருக்குது, படித்து பாருங்க. மகாகவி பாரதியாருடைய கவிதைகள், பக்தி கவிதைகள் படித்து பாருங்க. அதுலேயும் குறிப்பாக விநாயகர் நான்மணி மாலை படிங்க, நல்லது.
ஏழைகளுக்கு மஞ்சள் துணி தானமாக கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சு செய்யுங்க. சிக்கனம் பார்க்காது. சிம்ம ராசிக்கார நேயர்களை, வியாழன் வெள்ளி 2 நாளுமே கில்லி சூப்பர். 3 நட்சத்திரத்துக்கும் பிரமாதம். உங்கள் பிறவி பலம், கெத்து, அல்லட்டல், தைரியம் வந்து பாரு எல்லாம் ஜெயிக்கும். ஆமாம், வெற்றிங்க. அப்புறம் என்ன, பூரா நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வெள்ளிக்கிழமை விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க. சரி, நல்லா இருக்குது, சூப்பர். அனுகூலமான எண் 4, 7, வடக்கு கிழக்கு, வெள்ளை நீலம், வியாழன் 1, 3, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு, வெள்ளி. மனசில் கெத்து ஓவராக இருக்கும்போது நம்ம யார் தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப கர்வம் வந்துச்சுன்னா பணி வர்றதுக்கு சில மந்திரங்கள் சொல்லுங்கள், அது நல்லது. ஓம் கோரக்க சித்தரே போற்றி, கோரக்க சித்தரே போற்றி, கொற்றவையே போற்றி, கோபிநாதனே போற்றி. கூடவே நல்ல வாசிப்பு. என்ன வாசிக்கிறது? இந்த 2 நாளும் இது செய்யணும். 2 நாளும் ஜெயகாந்தன் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று வாசித்து பாருங்கள். ஜெயகாந்தனை பற்றி தெரிஞ்சுக்கிறதே சிறப்பு. தெரிஞ்சுக்கங்க. ஜெயகாந்தன் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் ஒளிர்கிற மனிதர் அவர். பிரகாசமான மனிதர் அவர், எழுத்தாளர். தெரிஞ்சுக்கோங்க, படிங்க. ஏழைகளுக்கு பசுமாட்டுக்கெல்லாம் வாழைப்பழம் கொடுங்க, நல்லது. கன்னிராசிக்கார நேயர்களே, வியாழன் வெள்ளி 2 நாட்களுமே சிறப்பாக இல்லை. தேவையற்ற பயம், தடுமாற்றம், குழப்பம், சிக்கல் இதெல்லாம் இருக்கு. தப்பிக்கணும், வழிபாடு தான். பண்ணுனா தப்பிச்சுக்கலாம். ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள். வழிபாட்டை சொல்லிடணும். அனுகூலமான எண் 1, தெற்கு வெள்ளை, வியாழன் 4, வடக்கு பச்சை, வெள்ளி. வியாழன் வெள்ளி 2 நாட்களுமே மனசு சங்கடமாக இருந்தால் இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் ஓம் நாரதரே போற்றி, நான்முகனே போற்றி, நந்தகமே போற்றி. ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் கோயிலில் உட்காந்து நின்றுக்கிட்டோ ஒரு 1/4 மணி நேரமாவது படிங்க. செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. வெண்முரசு கூகுளில் போங்க. புதிய வெளிச்சம் கிடைத்தே தீரும், உறுதி. 2 நாட்களும் ஏழை எளியவங்களுக்கு சுண்டல் வேக வச்சு தரலாம், மொச்சக்கொட்டை வேக வச்சு தரலாம், காக்கைக்கு கொடுக்கலாம், பசுமாட்டுக்கு கொடுக்கலாம். சிக்கனமும் சிரமமும் பார்க்காதீங்க. இது நல்ல பரிகாரம். ஆமாம், செஞ்சிருங்க. துலாராசிக்கார நேயர்களை, வீண் செலவு, தேவையற்ற கவலை, உங்கள் பிறவி பலவீனம் ஆனால் இன்னைக்கு அதிகமாக இருக்கு. எனவே வழிபாடு முக்கியம். நிதானம், ஜாக்கிரதை. 2 நாளும் சிறப்பாக இல்லை. பண விஷயத்தில் நிதானம். வழிபாடு பண்ணுனா தப்பிச்சுக்கலாம் சொல்கிறோம். 3 நட்சத்திரக்காரர்களும் வெள்ளிக்கிழமை விநாயக பெருமானுக்கு கோயிலில் தீபம் போடணும். சனிக்கிழமை சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அம்மனுக்கு தீபம் போடணும், அல்லது விநாயகருக்கு. நிதானம். அனுகூலமான எண் 3, தெற்கு வெள்ளை, வியாழன் 1, வடக்கு சிவப்பு, வெள்ளி. வியாழன் வெள்ளி 2 நாட்களுமே மனசு சங்கடமாக இருந்தால் இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் ஓம் நாரதரே போற்றி, நான்முகனே போற்றி, நந்தகமே போற்றி. ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் கோயிலில் உட்காந்து நின்றுக்கிட்டோ ஒரு 1/4 மணி நேரமாவது படிங்க. செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. வெண்முரசு கூகுளில் போங்க. புதிய வெளிச்சம் கிடைத்தே தீரும், உறுதி. 2 நாட்களும் ஏழை எளியவங்களுக்கு சுண்டல் வேக வச்சு தரலாம், மொச்சக்கொட்டை வேக வச்சு தரலாம், காக்கைக்கு கொடுக்கலாம், பசுமாட்டுக்கு கொடுக்கலாம். சிக்கனமும் சிரமமும் பார்க்காதீங்க. இது நல்ல பரிகாரம். ஆமாம், செஞ்சிருங்க. விருச்சிக ராசிக்கார நேயர்களை, 2 நாளும் சூப்பர். வியாழன் வெள்ளி 2 நாட்களும் கில்லி சூப்பர். உங்கள் பிறகு பலமான சுறுசுறுப்பு, வேகம், விடாமுயற்சி ஜெயிக்கும். நல்ல நாளாக இருக்கும். சந்தோஷம் அதிகமாகும். பிரமாதம் நல்லா இருக்குது. கலக்கறீங்க. அப்புறம் என்ன, நல்லா இருக்கு, சந்தோஷம். ரொம்ப நல்ல நாள். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வியாழக்கிழமை விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. 2 நாளும் வெற்றி, உயர்வு, திருஷ்டி இருக்குது, பரிகாரம் பண்ணணும். அனுகூலமான எண் 3, 6, வடக்கு கிழக்கு, வெள்ளை நீலம், வியாழன் 2, 5, தெற்கு மேற்கு, வெள்ளை பச்சை, வெள்ளி. மனசில் கர்வம் வருகிற பொழுது, என்னோட வெற்றி என்னால் மட்டும்தாங்கிற மாதிரியான நினைப்பு வரும்போது, இல்லை அதிர்ஷ்டமுக்கும் காரணம்னு புரியணும். புரியலையா? இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் அந்தர்வாகினியே போற்றி. அந்தர்வாகினி சரஸ்வதி நதி பூமிக்கு அடியில் போகும். அந்தரம் அந்தர்வாகினியே போற்றி. ஐயாரப்பனே போற்றி. திருவையாறில் இருக்கிற சிவன் ஐயாரப்பன். ஐயாரப்பனே போற்றி. அனுசுயா தேவியே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் மனசில் ஓடட்டும். சுஜாதா அவர்கள் எழுதியிருக்கிற ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம்னு ஒரு புத்தகம் இருக்குது.
விசா பப்ளிகேஷன்ஸ் சென்னை அப்படின்னு போடுங்க கூகுளில். வாங்கி படித்து பாருங்கள், நல்லது. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கும் பசுமாட்டுக்கும் பசியாத்துங்க. இதெல்லாம் செஞ்சிட்டிங்கன்னா திருஷ்டி குறைஞ்சிரும். வேற ஒன்று. தனுசு ராசிக்கார நேயர்களே, 2 நாளும் சூப்பர். வியாழன் வெள்ளி 2 நாட்களுமே வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, நல்ல நாளாக இருக்கும், வாழ்க்கை வளமாகும், சந்தோஷம், பிரமாதமான முன்னேற்றம் கிடைத்தே தீரும், நல்ல நாளாக இருக்கும், ஜெயிக்கிறீங்க, வெற்றி. அப்புறம் என்ன, கலக்குங்க. பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வெள்ளிக்கிழமை விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. மொத்தத்தில் சூப்பர் சூப்பர் சூப்பர். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம், வியாழன் 2, 1, வடக்கு கிழக்கு, பச்சை சிவப்பு, வெள்ளி. மனசிலே கர்வம் வருகிற பொழுது, என்னோட வெற்றி என்னால் மட்டும்தாங்கிற மாதிரியான நினைப்பு வரும்போது, இல்லை அதிர்ஷ்டமுக்கும் காரணம்னு புரியணும். புரியலையா, இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் அந்தர்வாகினியே போற்றி. அந்தர்வாகினி சரஸ்வதி நதி பூமிக்கு அடியில் போகும். அந்தர்வாகினியே போற்றி. ஐயாரப்பனே போற்றி. திருவையாறில் இருக்கிற சிவன் ஐயாரப்பன். ஐயாரப்பனே போற்றி. அனுசுயா தேவியே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் மனசில் ஓடட்டும். சுஜாதா அவர்கள் எழுதியிருக்கிற ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம்னு ஒரு புத்தகம் இருக்குது. விசா பப்ளிகேஷன்ஸ் சென்னை அப்படின்னு போடுங்க கூகுளில். வாங்கி படித்து பாருங்கள், நல்லது. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கும் பசுமாட்டுக்கும் பசியாத்துங்க. இதெல்லாம் செஞ்சிட்டிங்கன்னா திருஷ்டி குறைஞ்சிரும். வேற ஒன்று. மகர ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வியாழன் வெள்ளி 2 நாட்களுமே சிறப்பாக இல்லை. நிதானம், பொறுமை, பண விஷயத்தில் கவனம், வீம்பு வேண்டாம், வெத்து பிடிவாதம் வேண்டாம். ஆனால் உங்களுக்கு விடாமுயற்சின்னு தோணும், ஆனால் அது தப்பு. எனவே கவனம். வழிபாடு பண்ணினா தப்பிச்சுக்கலாம். 2 நாட்களுமே ஜாக்கிரதை. அனுகூலமான எண் 3, தெற்கு, வெள்ளை, வியாழன் 2, வடக்கு, பச்சை, வெள்ளி. வியாழன் வெள்ளி 2 நாட்களுமே மனசு சங்கடமாக இருந்தால் இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் ஓம் நாரதரே போற்றி. நான்முகனே போற்றி. நந்தகமே போற்றி. ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் கோயிலில் உட்காந்து நின்றுக்கிட்டோ ஒரு 1/4 மணி நேரமாவது படிங்க. செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. வெண்முரசு கூகுளில் போங்க. புதிய வெளிச்சம் கிடைத்தே தீரும், உறுதி. 2 நாட்களும் ஏழை எளியவங்களுக்கு சுண்டல் வேக வச்சு தரலாம், மொச்சக்கொட்டை வேக வச்சு தரலாம், காக்கைக்கு கொடுக்கலாம், பசுமாட்டுக்கு கொடுக்கலாம். சிக்கனமும் சிரமமும் பார்க்காதீங்க. இது நல்ல பரிகாரம். ஆமாம், செஞ்சிருங்க. கும்பராசிக்கார நேயர்களே, 2 நாளும் சூப்பர், பிரமாதம், கலக்குறீங்க, நல்ல நாள், சந்தோஷம், ஜெயிக்கிறீங்க, கில்லி, வெற்றி, உயர்வு. அப்புறம் என்ன, ஆமாம், பிரமாதம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வியாழக்கிழமை விநாயகர் பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க, திருஷ்டியை குறைக்கிறதுக்கு. நல்ல நாள் 2 நாட்களும். அனுகூலமான எண் 3, 6, வடக்கு கிழக்கு, வெள்ளை நீலம், வியாழன் 2, 1, தெற்கு மேற்கு, வெள்ளை பச்சை, வெள்ளி. மனசிலே கர்வம் வருகிற பொழுது, என்னோட வெற்றி என்னால் மட்டும்தாங்கிற மாதிரியான நினைப்பு வரும்போது, இல்லை அதிர்ஷ்டமுக்கும் காரணம்னு புரியணும். புரியலையா, இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் அந்தர்வாகினியே போற்றி. அந்தர்வாகினி சரஸ்வதி நதி பூமிக்கு அடியில் போகும். அந்தர்வாகினியே போற்றி. ஐயாரப்பனே போற்றி. திருவையாறில் இருக்கிற சிவன் ஐயாரப்பன். ஐயாரப்பனே போற்றி. அனுசுயா தேவியே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் மனசில் ஓடட்டும். சுஜாதா அவர்கள் எழுதியிருக்கிற ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம்னு ஒரு புத்தகம் இருக்குது. விசா பப்ளிகேஷன்ஸ் சென்னை அப்படின்னு போடுங்க கூகுளில். வாங்கி படித்து பாருங்கள், நல்லது. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கும் பசுமாட்டுக்கும் பசியாத்துங்க. இதெல்லாம் செஞ்சிட்டிங்கன்னா திருஷ்டி குறைஞ்சிரும். வேற ஒன்று. மீனராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வியாழன் வெள்ளி 2 நாட்களுமே சிறப்பாக இல்லை. வீண் கவலை, தேவையற்ற கோபம், தேவையற்ற பேச்சு, வீண் செலவுகள் அதிகமாக இருக்கிறது. ஆனால் அது உங்களுக்கு தெரியாது. தெரியறதுக்கு பரிகாரம் பண்ணுனா தப்பிச்சுக்கலாம். மீனராசிக்காரர்கள் 3 நட்சத்திரக்காரர்களும் வியாழக்கிழமை விநாயகருக்கு கோயிலில் தீபம் போடுங்க. ஆமாம், நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் வியாழன் 2, தெற்கு, பச்சை, வெள்ளி 3, வடக்கு, நீலம். வியாழன் வெள்ளி 2 நாட்களுமே மனசு சங்கடமாக இருந்தால் இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் ஓம் நாரதரே போற்றி. நான்முகனே போற்றி. நந்தகமே போற்றி. ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் கோயிலில் உட்காந்து நின்றுக்கிட்டோ ஒரு 1/4 மணி நேரமாவது படிங்க. செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. வெண்முரசு கூகுளில் போங்க. புதிய வெளிச்சம் கிடைத்தே தீரும், உறுதி. 2 நாட்களும் ஏழை எளியவங்களுக்கு சுண்டல் வேக வச்சு தரலாம், மொச்சக்கொட்டை வேக வச்சு தரலாம், காக்கைக்கு கொடுக்கலாம்,
பசுமாட்டுக்கு கொடுக்கலாம். சிக்கனமும் சிரமமும் பார்க்காதீங்க. இது நல்ல பரிகாரம். ஆமாம், செஞ்சிருங்க. நேயர்களே, வியாழன் வெள்ளி 2 நாட்களுக்கும் பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லி இருக்கிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். உதயம் நேச்சுரல்ஸ் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி.